ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் நம்ம சக்தியை கண்ணா பின்னான்னு பேசுறது தாங்க முடியாமல் நம்ம வேலைன்னு என்ன பண்ணுறோன்னா, போதும் நிறுத்தமா, இதுக்கு மேலே என் பொண்டாட்டியை பற்றி யாராவது ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, என் பொண்டாட்டியை நான் நம்புகிறேன், அவள் தங்கமானவ சுத்தமானவன் சொல்லிட்டு நீ செம்மையாக பேசினாரு. இப்படி பக்கம் பக்கமாக திடீர்னு பேசுகிறாரு, நல்லவனா மாறிட்டவரும். நம்ம கூட கொஞ்சம் சந்தேகப்பட்டோம். கடைசியில் ரூமுக்கு கூப்பிட்டு போனோடனே நம்ம சக்தி பாஸ்தலை போய் கட்டி பிடிச்சா, நமக்குள்ளே எதுவுமே கிடையாது, நான் வந்து மித்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பேசினேன் அப்படிங்கிறாங்க. ஏமா ஒரு சின்ன விஷயத்தில் இப்படியாமா நடந்துக்கிறது? வாழ்க்கைனா எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணி போகணுப்பா, பள்ளமேடு நிறையா இருக்கும்ப்பா, அதில் ஒரு தடவை விழுந்துட்டதுக்காக எந்திரிக்கவே மாட்டேன்னு இருக்கக்கூடாதுப்பா, எந்திரிப்பா முதல்ல, பாய் போட்டு படுக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைனுக்கு ஒரு அட்வைஸை போடணும் போல். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என்ன தான் நீ சொன்னாலும் நீ மாற மாட்டேங்கிற, கண்டிப்பாக என்ன நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி ஒரு பக்கத்தை ஃபீல் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் யாரை காமிக்கிறாங்க? நம்ம செல்வியை காமிக்கிறாங்க. அதாவது செல்வி கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அட்வைஸ் மேலேயே பொழிஞ்சிட்டு இருக்க கேப்பில் டக்குன்னு யார், அதாவது வாத்தியார் இருக்காரு, அவர் சக்திக்கு கால் பண்ணி, ஏமா நீ வந்து லெக்சரராக ஜாயின் பண்ணுறதுக்கு லெட்டர் வந்திருக்குமா, போறியாமான்னு சொல்லி கேட்க, நான் வேலைக்கெலாம் எங்கேயும் போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம சக்தி. அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன் லைஃபே இப்படி போயிட்டுருக்கு, இதில் எங்கே வேலைக்கு போகிறதுன்னு யோசிக்கிறாங்களாட்டுக்கு. ஒரு பொண்ணு அதுவும் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை சமாளிக்கிறதுலாம் ரொம்ப கொடூரங்க. அதை வேலையில் உள்ளவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இங்கே இருக்கவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. சக்தியோட முடிவு தான் என்ன நடக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் சக்தியை இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் வேலை, கண்டிப்பாக சக்தியை நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. பிளான் பெருசாக போடுறாங்களேன்னு தேனு ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. என்ன பிளான் பண்ண போகிறாங்களோ தெரில, வச்சு செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்